வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் பாகம் 31. ஓம் பூதபதையே நமோ நம. தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்திற்கும் ஆதி காரணமாக இருந்து அவற்றை இயக்குகின்ற தலைவனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு பொருள் விளக்குகின்றது. பூதம் என்று சொன்னால் தோன்றியது என்று பொருள். அனாதியாகவே ஆணவமலத்துள் அழுந்தி கேவல நிலையில் இருக்கக்கூடிய உயிர்கூட்டங்களுக்கு உடம்புகளையும் கருவிகளையும் புவனங்களையும் போகங்களையும் படைத்து கொடுக்கின்றான் இறைவன். அப்படி தோற்றுவிக்கப்பட்ட பொருள்களுக்கெல்லாம் அவற்றை இயக்குவதற்கு இறைவன் இன்றியமையாதவனாக இருக்கின்றான். இப்படி நானாவித போகங்களை தோற்றுவித்தும் அவற்றை செயல்படுத்துகின்ற செவ்வேல் பரமனாக முருகப்பெருமான் இருக்கின்றார். எனவே இந்த உலகங்கள் அனைத்திற்கும் அவனே ஆதி காரணனாகவும் தனி நாயகனாகவும் விளங்குகின்றான். உயிர்களுக்கு உள்ளே அந்தர்யாமியாகவும் உயிரற்ற பொருள்கள் அனைத்திலும் வியாபித்திருப்பவனாகவும் இருக்கின்றார் முருகப்பெருமான். ஐம்பெரும் பூதங்களும் ஆன்மாக்களும் சந்திரனும் சூரியனும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனப்படும் அந்த கரணங்களும் மகா மாயையும் பிரகிருதியையும் யாருடைய சங்கல்பத்தை அனுசரித்து இயங்குகின்றனவோ அவரே பூதங்களுக்கு பதியாக இருக்கின்றார் என்று ரௌரவ ஆகமம் நமக்கு சொல்லுகின்றது. சூரபத்மன் முதலானோரை சங்கரிக்க வேண்டி சிவபெருமானால் முருகனுக்கு துணை யாரும் துணையாகும் பொருட்டு படைக்கப்பட்ட 2000 வெள்ளம் பூதகணங்களுக்கும் 1,00,000 வீரர்களுக்கும் நவ வீரர்களுக்கும் தலைவன் என்பதனாலேயே குகப்பெருமான் பூதப்பதி என்று போற்றப்படுகின்றார். இதனை கந்தபுராண செய்யுள் நமக்கு விளக்கி காட்டுகின்றது. நாயகன் அதற்பின் அண்டவாபரணன் நந்தியுக்கிரனொடு சண்டன் காயறு வெளியன் சிங்கனே முதலாம் கணம்பெரும் தலைவரை நோக்கி 1000 விரட்டி பூத வெள்ளத்தோடு அருமுகன் சேனையாய் சென்மின் நீயிரன் என்று அருளி அவர் தமைக்கு குகர்க்கு நெடும்படை தலைவரா அளித்தான் என்று பூதப்பதியாக இருக்கக்கூடிய பெருமானுடைய செய்தி நமக்கு கந்தபுராணத்திலே சொல்லப்படுகின்றது. பூதம் என்ற சொல்லுக்கு இறந்த காலம் என்றொரு பொருள் இருக்கின்றது. இலக்கண வகையில் 3 காலங்களையும் கொள்ள வேண்டும். 3 காலங்களையும் ஆள்வோன் என்பதனாலேயே முருகப்பெருமான் பூதப்பதி ஆகின்றான். பூதம் என்ற சொல்லுக்கு பிராணிகள் என்று பொருள். உயிர்கூட்டங்கள் பிராணிகளின் உற்பத்தி நாசம் அவற்றின் வருகை செல்கை ஞானம் அஞ்ஞானம் இவை முதலாக உள்ள பிரவர்த்தனங்களை இயல்பாகவே அறிந்துள்ளவன் எவனோ அவனே இறைவன் என்று புராணம் கூறுகின்றது. இந்த இறைவனுக்குரிய இலக்கணமாக இதை சொல்லப்படுகின்றது. உயிர்கூட்டங்களின் தொடர்பாக உள்ள அனைத்து செயல்களையும் முற்று உணர்ந்து இருப்பதால் முருகப்பெருமானே பூதபதியாகின்றான் என்று ஒரு பொருளும் நமக்கு இந்த அடிக்கு சொல்லப்படுகின்றது. பூதபதி என்பதற்கு ஏற்ப பஞ்சபூத சொரூபமான உபச்சாரங்களாக வழிபடப்பெறும் நாயகன் என்றும் பொருள் கொள்ளலாம். இந்த பஞ்சபூத மயமான உபாச்சாரங்களுள் ஆகாச சொரூபமாக இருப்பவை தோத்திரம், மந்திரம் முதலானவை வாயு சொரூபமாக இருப்பவை விசிறி முதலான உபச்சாரம், அக்னி சொரூபமாக இருப்பவை கண்ணாடி முதலானவை, நீரின் சொரூபமாக இருப்பவை அர்க்கியம் பானியம் முதலானவை, பிருத்திவியின் சொரூபமாக இருப்பவை நைவேத்தியம் முதலானவை. எனவே இந்த பஞ்ச சொரூபமான உபச்சாரங்களுக்கு தலைவராக முருகப்பெருமான் இருக்கின்றான் என்று பொருள் காட்டலாம். பூதங்கள் என்பதற்கு சேத்திரங்கள் என்று பொருள் இருக்கின்றது. சேத்திரங்களாக விளங்குபவனும் சேத்திரங்களுக்கு அதிபதியும் சேமங்கர குமார பரமேஸ்வரனே என்பதால்
பூதபதி என்று போற்றப்படுகின்றார். இதனை சேத்திரக்கோவை திருத்தாண்டகமும் அடைவு திருத்தாண்டகமும் ஒரு முழுமுதற் பரம்பொருளே எல்லா சேத்திரங்களாகவும் எல்லா சேத்திரங்களில் உறைபவனாகவும் எல்லா சேத்திரங்களில் இருந்து அருள் செய்பவனாகவும் இருக்கின்றான் என்பதை புலப்படுத்துகின்றது. எனவே ஓம் பூதபதையே நமோ நம என்பதற்கு இத்தனை பொருள் விளக்கத்தோடு இந்த விளக்கம் அமைகின்றது. பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவடிகளுக்கு வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.